இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி ஊறுக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறோம். இஞ்சி ஊறுக்காய்க்கு என்னென்ன பொருள் தேவையான அளவுன்னா, ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி தோலை சீவி தண்ணியில் மண் இல்லாத இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் மசியும். அப்புறம் வந்து 50 கிராம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி. இங்கே பார்த்தீங்களா, கையில் எப்படி பிடிச்சா ஒரு இந்த மாதிரி வரணும். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி. புளி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த காரத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 10 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியாச்சு. புளியில் கொட்டை 10 இல்லாமல் எடுத்து வச்சுக்கினேன். அப்புறம் வந்து கடுகு வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுக்கினேன். நீங்கள் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயம் கடுகு நல்ல பொடியாக எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதில் போட்டு சிம்மில் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து சிகப்பு மிளகாத்தூள் வேணும்னாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி காஞ்ச மிளகாத்தூளை காஞ்ச மிளகாவை கட் பண்ணியும் போடலாம். நாங்கள் வந்து சிகப்பு மிளகாத்தூள் போடாமல் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் சிகப்பு மிளகாத்தூள் வேணும்னா போடுங்க, இல்லை இந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் போட்டு இஞ்சா கூட வதக்கலாம். ஓரளவுக்கு இஞ்சி வதங்கின பிறகு நம்ம புளியும் அதிலே போட்டு வதக்கிக்கணும். இஞ்சி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தான் போட்டு வதக்கணும் புளியை. இப்போ இஞ்சி காஞ்ச மிளகா புளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு மிக்சியில் நல்லா மசிய நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். அரைச்ச பிறகு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி ஆறிடுச்சு. இப்போ அதை போட்டு மிக்சியில் அரைக்கணும். இந்த வரம் போட்டேன், மிக்சியில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, இஞ்சியை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ மறுபடியும் இதை தாளிக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கடாய் காயட்டும். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச பிறகு இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு சும்மாங்க டேஸ்ட்டுக்கு 2 காஞ்ச மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி அதில் போடணும். இந்த மாதிரி நல்லா கலரி விடணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கடுகு வெந்தயத்தை பொடியை அதில் போடணும். கடுகு வெந்தயத்தை மிக வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பொடியை போடணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வதக்கிட்டு இறக்கி டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கின்னு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்டா நல்லது. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது. இந்த மழை காலம், அந்த குளிர்காலத்தில் சளி பிடிக்கும். இந்த மாதிரி இஞ்சி ஊறுகாய் செஞ்சு இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அன்றைக்கே சாப்பிடக்கூடாது. அன்றைக்கே சாப்பிட்டா காரம் விறுவிறுணும். மறுநாள் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த விறுவிறுப்பு போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி ஊறுகாய் ரெடி. எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அவ்வளோதான், இறக்கிடணும். பாய்.